கடிச்சிட்டா இல்ல என்னன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஒருவேளை எறும்பு தான் கடிச்சிட்டா இல்லை எதுக்கு தாண்டா அலற? சொல்லி தொலையண்டா. உனக்கு பேச தெரிஞ்சாதான் சொல்லிடுவே. நீ என்ன பண்ணுவ பாவம், பேசவும் தெரியாது. ஏண்டா அலற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு அலறனே தெரிய மாட்டேங்குதே. எறும்பு தான் கடிச்சிட்டா ஒருவேளை. யார்கிட்ட கேட்கலாம்? என்னதான் இருந்தாலும் அம்மாவை கூப்பிட்டு கூப்பிட்டு சும்மா சும்மா காமிக்கிற மாதிரி வச்சுக்க சொல்ற மாதிரி வசந்தி சித்திட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. சத்யா வந்தாவது கொஞ்சம் பார்த்துப்பா. நைட்லேயும் பார்த்துட்டு பகல்லையும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கமே சரியா இல்லை. இவன் நைட்டில் தூங்கவே மாட்டேங்கிறான். ஏன் அலறானே தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் சின்ன குழந்தைங்க அழுகுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரில. அம்மா இருந்தாவது நைட்லேயே பார்த்துப்பாங்க, பகல்லே பார்த்துப்பாங்க. நமக்கு கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் அம்மாவும் இல்லை. என்ன பண்ணுறது தெரில. அழாதடா தங்கம்ல, அழாத. அம்மாவை ஏன்டா கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அம்மாக்கே நீ ஏன் அலறான்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பயமாகவே இருக்குடா தங்கம். அக்கா ஏக்கா தம்பி அலற சவுண்ட் அங்க கேக்குது. ஏன் அலறான்? சுபி ஏன் அலறான்னு தெரிய மாட்டேங்குதுமா. ரொம்ப நேரமா அலறான் பாரு. நானும் அங்கேயும் இங்கேயும் தூக்கி நடந்து பார்த்துட்டேன். தொட்டில ஆட்டையும் பார்த்துட்டேன். எதுக்குமே தூங்கவும் மாட்டேங்கிறான். அலறதை நிறுத்தவும் மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலமா சுபி. பாவமா இருக்கு. அக்கா என்கிட்ட தெரியா, நான் தம்பி அழாம பாத்துக்கிறேன். அக்கா குடு, நான் பாத்துக்கிறேன். சுபி நீ வேற, நீ அதை பாத்துக்கிறேன்னு கேக்குறியே, அது போதுண்டி. அக்கா வசந்தி சிட்டியை வர சொல்லவா? வேண்டாம்மா, வசந்தி சிட்டியும் பாவம் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? வேணாம்மா. சரி தம்பி அழாம இருந்தா கூட உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு நான் துணியெல்லாம் துவைச்சு போடுவேன். ஆனா அவனும் அழுதுட்டே இருக்காண்டி. என்னக்கா பண்றது இப்போ? சரி விளையாட்டு ஜாமான் ஏதாவது எடுத்துட்டு வரவா? தம்பி எடுத்துட்டு வர சொல்றேன். ஏய் குட்டி தம்பி, பால் இருந்துச்சுல அதை எடுத்துட்டு வாடா. தம்பி ரொம்ப அழுதுட்டே இருக்கான். அக்கா பால் எடுத்துட்டு வரட்டும், அதை காமிச்சு பார்க்கலாம். ஏன்னா கலர் கலரா இருக்கும்ல, கொஞ்சம் பார்த்துட்டு அமைதியா இருப்பானாக்கும். அமைதியா இருந்தாதான் பரவாயில்லையே சுபி. ஏன்க்கா நீ அலற? அழாதக்கா, அவன் அழுக மாட்டான் அப்புறம். சரியா? என்ன பண்றதுன்னு தெரியல. டேய் எதுக்கு அழுதுட்டே இருக்க? அம்மா பாவம் இல்லையா? அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஏன் அலற? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இந்த குட்டி தம்பி வாடா வேகமா. அவங்க மாமாவை பால் எடுத்துட்டு வர சொன்னேன். அவன் இன்னும் எடுத்துட்டு வரலடா தம்பி. அச்சோ, உனக்கு யாரை அடிச்சதுன்ட்டு இப்படி தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டா? அழாதடா. ஆமாக்கா தேம்பி தேம்பி அழறான் பாரு. ஆமா சுபி, பாவமா இருக்கு வேற. சுபிகா இந்தா. எவ்வளவு நேரம்டா? குடு. ஓய் இங்க பாரு இங்க பாரு, சுத்துறத பாரு. அழகா இருக்கா? பால் அழகா இருக்கா? சூப்பரா இருக்கு பாருடா. அழாம பாருடா தங்கம். எவ்வளவு அழகா உனக்கு பால் சுத்தி காமிக்கிறேன் பாரு. சூப்பரா இருக்கு பாரு. அழாத அழாத. சுபிகா தம்பி காலை மிதிச்சிட்டே இருந்தா அவன் அழாம என்ன பண்ணுவான்? அச்சச்சோ டேய் மிதிக்கலடா, ஓரமா தான் வச்சிருக்கேன். சரி தள்ளி வச்சுக்கிறேன். பாரு பால் எவ்வளவு அழகா சுத்திடா. என்னக்கா இவன் தூங்கு மூஞ்சி அல மூஞ்சியா இருக்கியான். இப்படிதான் சுபி என்ன செஞ்சாலும் அலறாண்டி. ஆமா சுபி, அப்பாடா இப்பவாது சிரிக்கிறானேடி. இவ்வளோ நேரம் அழுதுட்டே இருந்தான் தெரியுமா? ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஏன் அலறான் எதுக்கு அலறான்னு ஒண்ணுமே தெரியாம புலம்பிட்டேன் தன்னால. எப்படாதக்கா, சின்ன பிள்ளைங்க தான் அழுங்கன்னு அம்மாவே சொல்லும். அங்கே மகேஷ் அண்ணன் பையன் இருக்கான்ல, அவன் இப்படிதான் பண்ணுவானா. மகேஷ் அண்ணன் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கும். அலறாமா அலறாமான்னு சொல்லிட்டு இருக்கோம். அம்மா சொல்லும் டேய் இப்படித்தானே அழுங்க இப்படித்தானே அழுங்கன்னு சொல்லும். ஆனா இப்ப அவன் அழவே செய்ய மாட்டான். இப்போதான் சிரிச்சுட்டு அழகா இருப்பான். அதுவும் அம்மா கிட்ட தாக்கா இருப்பியான். அவங்க அம்மா கூட கூட போக மாட்டான். நம்ம அம்மா கிட்ட தான் இருந்துட்டே இருப்பியான். அவ்வளோ பாசம். அப்படியா சுபி? பரவாயில்ல, சித்தி மேல அவ்வளோ பாசம் அவனுக்கு. சுபி அழாம இருந்தானே அப்படியே கட்டில போடுறேம்மா. தம்பிக்கு இப்படி பாலை காமிச்சிட்டே வச்சுக்கிறியா? சரிக்கா நான் வச்சுக்கிறேன். குட்டி தம்பி அவனை அன்னைக்கு மாதிரி தூக்கிடாதடா. அவன் அழறான்னு சொல்லி என்கிட்ட தூக்கிட்டு வந்துடாத சரியா? இல்லக்கா நான் தூக்க மாட்டேன். சரி தூக்காத. சுபி கட்டில போட்டுட்டு போறேன். நான் போயிட்டு அங்க போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு வாரேன். அது வரைக்கும் எப்படியாவது பாத்துக்கோமா, அப்படி விளையாட வச்சு போட்டு போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி ஆடத்தங்க சமத்த பிள்ளைய கட்டில அழகா படுத்துப்பீங்களா? அக்கா உங்களுக்கு விளையாட்டு கட்டுவாளாம். சித்தி உனக்கு விளையாட்டு கட்டுவாளாம். அழகா விளையாட்டு காமிச்சதை பார்த்துட்டு இருப்பியா? அம்மா சீக்கிரம் துணி துவைச்சிட்டு வந்துருவேனா சரியா? ஆமா இப்பதான் சிரிக்கும், கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிடும். இப்ப எப்படிக்கா நான் அழாம அவனை பாத்துக்கிறேன். டேய் பர்றா பாலி என்ன அழகா சித்தி அழகா இருக்கா? அக்கா கட்டில போடு. சரி சுபி இந்த போறேன்டி. அருண் என்னடா அது? அஞ்சு இப்படி வந்து நிக்கிறா? அண்ணே வா வா,
நீ தான் எப்போ வருவான்னு இருந்தேன். கேளு நீயே, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அஞ்சு என்னம்மா, என்ன அஞ்சு இதெல்லாம், என்ன கோலம் இது? இவன் அப்பா முடிவு பண்ணி தானே வச்சிருந்தாரு, அப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வச்சிருந்தாரு. என்ன அஞ்சு அதுக்குள்ள உனக்கு அவசரம் இப்போ? அண்ணே அந்த பிள்ளை என்னென்ன பண்ணும், எல்லாம் அவனோட வேலை. அவன் பிளாக்மெயில் பண்ணி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான். நீயே அந்த பிள்ளைய திட்டுற? டேய் எல்லாம் ஓன் வேலை தான்டா. ஏன் அவரே திட்டுறீங்க? அவர் ஒன்றும் இல்லை, நானும் சம்மதம் தானே இதில். அவர் கேட்டாரு, நான் சம்மதம் சொன்னேன் தானே, அவரை திட்டாதீங்க. அஞ்சு அப்படி அரைச்சிடு வை. தோளுக்கு வசந்த பிளான் பேசாம நிக்கிறேன் நான், இல்லைன்னா என்ன ஆகும் தெரியாது. அப்பா என்ன நிலைமையில படுத்திருக்காரு நீயே பாத்தீங்களா? அப்படி என்ன அஞ்சு இந்த கோலத்துல ஏன் இப்படி இருக்க நீ? அவனுக்கு சப்போர்ட்டா? அப்பா முடிவு பண்ணி தானே வச்சிருந்தாரு, உனக்கு என்ன அவசரம் அதுக்குள்ள? அண்ணே அதெல்லாம் கேட்டு 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 சலிச்சு போச்சு, புளிச்சு போச்சு. அருண் என்னடா என்ன பண்ணலான் இருக்க? இவனை சும்மா விடக்கூடாதுன்னே. இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும் இவனை பற்றி. இவன் வேணும்னே அஞ்சுவை கல்யாணம் பண்ணி அஞ்சுவை என்ன பண்ண போறான்னு தெரியல. அஞ்சு வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிக்கோ. ஆனால் இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அருண் என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அஞ்சு இப்படி பண்ணும் நான் நினச்சே பார்க்கலடா. மா ஏன் அழுதுட்டு இருக்கப்போ? அவர் அந்த நிலைமையில இருக்கிறது என்னாலே பார்க்க முடியல. அந்த கஷ்டத்துல இருந்தே நான் இன்னும் தாண்டி வரலடா. அதுக்குள்ள இந்த பிள்ளை என்னடான்னா இப்படி வந்து நிக்கிதேடா பெரியவனே. இதை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு சக்தியே இல்லை. இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு வரும் நான் நினைச்சே பார்க்கலடா. அதுக்கே இப்போ அழுதுட்டு இருக்க? வீடு பண்ணது பண்ணிட்டு வந்துருச்சு. ஆனா இதுக்கு ரெண்டையும் பிரிக்கிறத விட வேற வழியே கிடையாது. யார் ரெண்டு பேரையும்? எங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஏய் நாங்க யாரா? நாங்க யாரு நான் கேக்குறேன்? ஆமா நீங்க யாரு? டேய் நாங்க அவளோட அண்ணன்டா. இருந்துட்டு போ. அஞ்சு உங்க அப்பா பார்க்க தானே வந்த? உங்க அப்பாவை பார்த்துட்டு இல்ல? அப்புறம் என்ன நம்ம கிளம்பலாமா? டேய் இரு இரு கிளம்பலாம், ஆனா உங்க வீட்டுக்கு கிடையாது. எங்க வீட்டுக்கு கிடையாதா? ஆமாடா, அதை விட ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதை விட முக்கியமான இடமா? இரு இரு பொறுத்திருந்து பாரு. மச்சான் வாடா, நீ தான் எப்போ வருவேன்றதேன். பாத்தியாடா என்ன பண்ணி வச்சிருக்கானே. ஆனா ஒண்ணுடா, அவன் நினைச்சதை நிறைவேற்றிட்டான். கரெக்டு மச்சான், நீ சொன்னதுமே நான் யோசிச்சேன். அவன் நினைச்சபடி பண்ணிட்டு இருக்கான், நம்மளதான் லூசு பயலாக்குறான் அப்படின்னு நினைச்சேன்டா. நீயும் கரெக்டா சொல்ற. என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பாத்தியா? நல்லா தெரியுதுடா. என்ன மச்சான் பண்ணலாம் இவனை? சொல்லுடா, அடிச்சு கை கல்ல நொறுக்கிடுவோமா? அண்ணே என்னண்ணே பேசுற நீ? அஞ்சு பேசாம நில்லு. என்னங்க நீங்க? அப்பா முடிவு பண்ணது தானே, ஏதோ இழுத்து போயிட்டே இருக்கவும் தான் நாங்களே கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இதுல என்னன்னு உங்க எல்லாருக்கும் பிரச்சனை? இது எப்பப்பவோ நடக்க வேண்டிய கல்யாணம். அப்பப்பவே முடிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? என்ன பண்ணிருப்பீங்க? அப்பா பண்ணி வச்சிருந்தா எல்லாரும் பேசாம தானே இருந்திருப்பீங்க. இப்போ மட்டும் ஏன் ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? மச்சான் சொல்லுடா. இல்ல மச்சான், நம்ம இவனை கை கால்லாம் ஒடிக்க வேணாம், ஒன்றும் வேணாம். ஸ்டேஷன்ல அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பிள்ளைய தெரியாம கல்யாணம் தூக்கிட்டு போய் பண்ணிட்டியான் அப்படின்னு சொல்றோம்டா. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். சூப்பர் மச்சான். அஞ்சு அஞ்சு வா கிளம்புவோம். ஏன் பயப்படுற நீ விக்கி? பயப்படாத, நான் இருக்கும்போது நீயே பயப்படுற. எந்த போலீஸ்னாலும் வரட்டும், பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலாமா? அஞ்சு கிளம்பு, நம்ம போயிடலான்னு. நீ வேணா பாத்துட்டு இருப்ப, கிளம்புறியா என்ன? பயப்படாத விக்கி, நான் பேசுறேன் போலீஸ்ட. அதெல்லாம் சரி வராது, கிளம்பு வா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்க கண்ணு முன்னாடி நீ வரல, நானு எங்களை விட்டுருங்க, நான் எங்காவது போயிடுறேன். உங்களை விடணுமா? ஏன் நான் விடணும்? அஞ்சு அவனை விட்டுட்டு நீ வந்துரு நம்ம வீட்டுக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்பா இருக்க நிலைமையே சரியில்லை, பார்த்துக்கோ. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். எங்காவது போயிருவியா நீ? அஞ்சு இப்ப வர போறியா என்ன? இருங்க, அப்பா வேற இப்படி இருக்காரு. இப்ப போலாம் போலாம்னா என்னங்க இதெல்லாம்? சார் வந்துட்டீங்களா? அவனே தான் சார், அவனே தான் சார், அவனே தான். பிடிங்க சார். சார் சார் அவரை விட்டுருங்க சார், என்னோட ஹஸ்பண்ட் சார் அவரு. உன்னோட ஹஸ்பண்டா? என்னம்மா அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் சொல்றீங்க? சார் நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு சார். சார் போய் கல்யாணம் சார். அவன் இருக்கான் பாருங்க, அவன் பெரிய ஃப்ராடு சார். அவனை மாதிரி ஃப்ராடு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட திருட்டு பையன் சார் அவன்.
ஆமாம் சார், என் தங்கச்சியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைய என் என் மேலே உண்மையாக தான் கல்யாணம் பண்ணேன், நானாக தான் போனேன்னு அவன் பொய் சொல்ல வச்சுருக்கான் சார். அந்த பிள்ளை அவனுக்கு பயந்துக்கிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கு சார். சார் கிடையவே கிடையாது சார். இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இவங்க வேணும்னே என் மேலே பழிய போடலான்ட்டு பார்க்குறாங்க சார். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நம்பவே நம்பாதீங்க சார். நான் அப்படிப்பட்ட பையனும் இல்லை. இவங்க அப்பா ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க சார். அந்த நேரத்தில் கல்யாணம் அப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி ஏன் இனிமேல் சொல்லி நானாக அந்த பிள்ளையும் முடிவு பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணோம் சார். மற்றபடி இந்த பிள்ளையை நான் வற்புறுத்தி வான்னு சொல்லி கல்யாணமெல்லாம் பண்ணல, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணவும் கிடையாது. நீங்கள் வேணும்னா அந்த பிள்ளைகிட்ட கேட்டுட்டு பாருங்க, அவங்க அப்பாவுக்கும் தெரியும் சார். அப்படியா? அவங்க அப்பா எங்க அப்போ? சார் எங்கள் அப்பா சீரியஸ் கண்டிஷனில் இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்காரு. அவர் அந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிது. இந்த பிள்ளை இல்லை சார், எல்லாத்துக்கு காரணம் அவன் தான் சார். என்ன தம்பி அவங்க அப்படி சொல்றாங்க, நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே சார். வேணும்னே என் மேல எல்லாரும் பழிய போட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ள பாக்குறாங்க சார். நிஜமா கிடையவே கிடையாது. நீங்க இந்த பொண்ணுகிட்ட விசாரிங்க சார். சொல்லு அஞ்சு, அப்பா என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியுதா உனக்கு? என்ன பார்த்துட்டே நிக்கிற? சொல்லு அஞ்சு, சொல்லு சார்ட்ட. அப்பாவை நினைச்சு பார்த்து சொல்லு. சொல்லுடி, என்னடி அப்படி முழிக்கிற? ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி. உன் அப்பா இப்பவோ அப்பவோன்னு கிடக்குறாரு. அப்படி பாசம் வச்சு உன்னை வளர்த்தாரேடி. பொம்பளை பிள்ளை மாதிரியா வளர்த்தாரு உன்னை, பையன் மாதிரி வளர்த்தாரேடி. அவருக்கு நீ பண்ற இதெல்லாம் சொல்லு, சொல்லுடி. தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு தங்கச்சின்னு நீ கேட்கறதெல்லாம் பார்த்து பார்த்து ஆசையா வாங்கணுமே, எல்லாமே உனக்கு செஞ்சோமே, இதுக்கு தானா? ஆ, எங்க எல்லாருக்கும் பிடிக்காத பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு அவசியமா? சொல்ல அஞ்சு, அப்பா நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நினைச்சு பாரு. அப்பாவுக்கு இப்பவே நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏதாவது ஒன்னாச்சு நீ வரக்கூட உன்னை விட மாட்டோம், தெரிஞ்சுக்கோ. அது முதல்ல அவன் உனக்கு முக்கியமா, அப்பா உனக்கு முக்கியமா, நாங்க உனக்கு முக்கியமா? சொல்ல அஞ்சு. என்ன அவன் பெரிய கல்யாணம் பண்ணிட்டான் உன்னை, அவனை பத்தி உனக்கே தெரியும், ஃப்ராடுன்னு முன்னாடி எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் அஞ்சு இப்படி பண்றா? என்னம்மா சொல்லுமா, எல்லாரும் சொல்ல சொல்றாங்கல்ல, ஓ பாட்டுக்கு அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? சொல்லுமா. என்ன இவன் உன்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணா அப்படியா, இல்ல நீயா அவன் கூட போய் கல்யாணம் பண்ணியா? சார் அஞ்சு, என்ன நானா உன்னை வற்புறுத்தி கல்யாணம் கூட்டிட்டு போய் பண்ணேன்? சொல்லு அஞ்சு, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு. எல்லாத்துக்கும் மூஞ்சில கறியை பூசுற மாதிரி சொல்லு. சார் எனக்கு எங்க அப்பா முக்கியம் சார். சொல்லுமா. என்னம்மா நீ உங்க அப்பா முக்கியம் தான் சொல்ற, இவன் முக்கியமா இல்ல இவ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாமா நீயா போனியா? அதை சொல்லுமா முதல்ல. சார் எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் சார். இவங்க என்னை வற்புறுத்தி என்னை கூப்பிட்டாங்க, அது உண்மை. சரின்னு நான் போனேன் சார். அஞ்சு